கிறிஸ்துவுக்குள் பிரியமான நியூ ஹோப் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Here's wishing you a happy and a blessed 2024. கர்த்தர் தாமே இந்த 2024ஆம் ஆண்டிலே உங்களுக்கு முன் சென்று தம் கிருபையினாலே உங்களை மூடி தம் செட்டைகளின் மறைவில் உங்களை வைத்து உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக, மேன்மைப்படுத்துவாராக. இன்றும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த புதிய ஆண்டுக்கான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறாராம். இந்த வருகிற ஆண்டு தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, இது பலவீனங்கள் நீங்கி பலத்தை தரித்து கொள்ளும் ஆண்டாயிருக்கிறதாம். இன்றைக்கு நாம் அநேகர் பலவீனத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். வியாதியினாலே வருகிற பலவீனம், நம்முடைய சூழ்நிலைகளினாலே வருகிற பலவீனம், நம்முடைய பயங்களினாலே நமக்கு உண்டாயிருக்கிற பலவீனங்கள். இந்த பலவீனங்களின் மத்தியில உட்கார்ந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை உன் பலனை நீ தரித்துக்கொள். நீ இனி தூசியிலே உட்கார்ந்திருப்பது நியாயம் அல்ல, ஏனென்றால் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், எழும்பு என்று சொல்லி தேவன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய பிரசன்னமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற மக்கள் தங்களுடைய பலத்தை தரித்து கொள்ளும் காலமாய் இருக்கிறது. தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள் வர வேண்டும். அந்த பிரசன்னத்தில் இருக்கிற பலத்தினால் நாம் இடைக்கட்டப்பட வேண்டும். அந்த பலத்தை தரித்து கொண்டு நாம் எழும்பி தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். சீயோன் என்பது தேவன் தங்குகிற இடம். இந்த பிரசன்னத்திற்குள் வருகிற எந்த மனிதனும் தேவனுடைய பலத்தை கொண்டு செயலாற்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தமாய் இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தின் பின்னணியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு நாம் போவோம் என்று சொன்னால் அங்கே சொல்லுகிறது, எழும்பு எழும்பு கர்த்தருடைய புயமே, நீ எங்களுக்காக யுத்தம் செய்த கரம் அல்லவோ, ராகாபை வெட்டின கரம் அல்லவோ, சத்ருவை வலு சர்ப்பத்தை நொறுக்கின கரம் அல்லவோ என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். உண்மையை சொல்ல போனால் அது தீர்க்க தரிசனத்திலே வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனால் அது ஒரு ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம் என்றால், கர்த்தருடைய கரத்தை நோக்கி பார்த்து தீர்க்கனாகிய ஏசாயா தன் ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களினுடைய சார்பாக சொல்லுகிறார், தேவனுடைய கரமே, எங்களுக்காக எழும்பு, எங்களுக்காக யுத்தம் செய், நீ பலனை தரித்து கொண்டு எங்களுக்காக சத்ருவை வெட்டி வீழ்த்து என்று கேட்கிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் நிறைவேறினால்தான், உம்முடைய கரம் தானே ஆண்டவரே எங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தது, உம்முடைய கரம் தானே வனாந்திரத்தில் எங்களை நடத்தினது, இந்த காரியங்களை நீர் உம்முடைய கரத்தை பலன் கொண்டு எழும்ப செய்வீர் என்று சொன்னால், இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால், முன்பு நடந்தது போல மீண்டும் எங்கள் வாழ்க்கையில நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் உம்மாலே மீட்கப்பட்டவர்களாய் களி கூர்ந்து பாடி திரும்ப சீயோனுக்கு வருவோம், சஞ்சலமும் தவிப்பும் எங்களை விட்டு ஓடி போகும் என்று அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். இங்கே ராகாப் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 51:9 நான் ஒரு விசை உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கே சொல்லுகிறது, எழும்பு எழும்பு பலன் கொள் கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கதை நாம் பார்க்கிறோம். ராகாப் என்று சொன்ன உடனே நமக்கு யோசுவாவினுடைய புத்தகத்திலே வரக்கூடிய அந்த ராகாப் என்கிற பெண்ணை தான் நாம் மனதிலே சிந்திப்போம். ஆனால் அங்கே எபிரேய பாஷையிலே ரகாப் என்கிற வார்த்தை ராகாப் என்கிறவளுடைய பேருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கோ ராகாப் என்ற வார்த்தை தான் எபிரேயத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால், அது பெருமை அல்லது பெலன் என்ற அர்த்தம் உள்ள வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே தேவனுடைய ஜனங்கள் தேவனை நோக்கி எப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களுடைய சத்ரு, எங்களுடைய எதிராளி எங்களுக்கு விரோதமாய் பலன் கொண்டு பெருமையோடு கூட எழுந்து விட்டான். ஆண்டவரே, பலமாய் எழும்பி இருக்கிற இந்த சத்ருவை நீர் எழும்பி உம்முடைய கரத்தினாலே, உம்முடைய பலமுள்ள புயத்தினாலே வெட்டி போடும், நிர்மூலமாக்கும் என்று கேட்கிறார்கள்.
இதற்கு பதிலாகத்தான் தேவன் ஏசாயா 52:1 சொல்லுகிறார், என் கரம் பலம் உள்ளதுதான், என் கரம் செயலாற்றுகிற கரம்தான், ஆனால் சீயோனே நீ எழும்பு என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்காக அநேக காரியங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சிலுவையிலே ஏற்கனவே சம்பாதித்து கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றுமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய பலவீனத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். யாராவது வந்து எனக்காக ஜெபிக்கட்டும், யாராவது வந்து என்னை இந்த ஸ்தலத்தை விட்டு தூக்கட்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், உன் பெலனை தரித்துக்கொள், நீ எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு, அப்பொழுது தான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே மிக அழகாக அந்த வார்த்தையிலே எழும்பு எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் சியோனே என்று சொல்லுகிற இடத்திலே அவர் சொல்லுகிறார், ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் ஏனென்றால் என்ற ஒரு வார்த்தை இதற்கு இடையிலே வருகிறது. அதாவது அந்த வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்றால் எப்படி வாசிக்க வேண்டும்? எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், ஏனென்றால் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்பது தான் இங்கே சொல்லப்படுகிற காரியம். இதை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குகிறது? தேவன் சொல்லுகிறார், இனிமேல் அசுத்தனையும் விருத்த சேதனம் இல்லாதவனையும் நான் உன்னை விட்டு விலக்கி போட போகிறேன். இவனை விலக்கி போட்டபடியினால் நீ உன் பலத்திலே எழும்ப முடியும் என்று தேவன் அங்கே அவர்களுக்கு கற்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வாக்குத்தத்தம் என்ன? தேவன் இந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை விட்டு விருத்த சேதனம் இல்லாதவனையும் அசுத்தனையும் நீக்கி போட போகிறாராம். இந்த விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்தன் என்பவன் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த நபர்கள் நம் வாழ்க்கையை விட்டு ஏன் அகற்றப்பட வேண்டும், ஏன் இவர்கள் புறம்பே தள்ளப்பட வேண்டும் என்று கேட்டால், ஏசாயா 49:17 ஆண்டவர் அதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இந்த அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்ன செய்கிறான் தெரியுமா? நம்மோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிறவன் நம்மை பாழாக்குகிறான். நம்மை அவனுடைய அசுத்தத்தினாலே, அவனுடைய விருத்த சேதனம் இன்மையினாலே நம்மை அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். இந்த விருத்த சேதனம் என்றால் என்ன? அசுத்தம் என்றால் என்ன? இப்படிப்பட்டவர்கள் யார் என்று நாம் கேட்போம் என்றால், முதலாவது விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு நம்மோடு கூட இருக்கிறவர்களா இருக்கலாம், சில நேரத்திலே நமக்குள் இருக்கிற சில தன்மைகளாகவும் இருக்கலாம். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் யார்? அவர்கள் தங்களுடைய மாம்சத்திலும் மாம்சத்தின் கிரியைகளிலும் இன்னமும் நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு தேவனுடைய ஆவியின் சிந்தையை இன்னும் தங்களுக்குள்ளே தரித்து கொள்ளாமல் தங்களுடைய சுய யோசனைகள், தங்களுடைய சுய திட்டங்கள், தங்களுடைய சுய மாம்சத்துக்கு அடுத்த சிந்தைகளிலே நடை போடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் அல்லது இப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று கேட்பீர்களானால், அவர்கள் நம்மை சாத்தானுக்கு முன்பதாக தோல்வி அடைய செய்கிறார்கள். ஆகவே சாத்தான் மேல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெற்றியை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாமல் போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 2:13-15 வரைக்கும் நாம் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த விருத்த சேதனமின்மை மரணத்தை கொண்டு வருகிற ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது நம்மை மரித்த நிலைமையிலே வைத்திருந்ததாம்.
இயேசு கிறிஸ்து வந்தது நம்மை இந்த விருத்த சேதனமின்மையிலிருந்து, மரணத்திலிருந்து உயிர்ப்பித்து, நம்மை குற்றங்கள், பாவங்கள், மாம்ச சிந்தையிலிருந்து விடுவித்து, ஜீவனை கொடுத்து, நம்மை சாத்தானுடைய ராஜ்யத்தின் மேல் அவர் பெறும் வெற்றியை எடுத்து நிர்வகிக்கும்படியாகத்தான் நமக்கு ஜீவனை கொடுத்தார். விருத்த சேதனமின்மை நம்மை விட்டு நீக்கப்பட்டதற்கு காரணமே இதுதான் பிரியமானவர்களே. ஆனால் என்ன நடக்கிறது? நாம் கிறிஸ்துவுக்குள் வருகிறோம், இந்த வெற்றியை பெறுகிறோம். வெற்றியை பெற்றவுடன் நம்மை சுற்றிலும் சாத்தான் சில மனுஷரை வைக்கிறான், நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வைக்கிறான். இது நிமித்தமாக என்ன நடக்கிறது? அந்த மாம்ச சிந்தையினுடைய மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் மறுபடியும் அவர்களால் அடிமை கொள்ளப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த விருத்த சேதனம் இன்மை இருக்கிற இடத்துல சரீர பிரகாரமான மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும். அசுத்தன் யார்? அசுத்தன் என்பவன் தேவனுடைய வழிகளிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் நடவாதவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் வெளிப்புறமாய் அசுத்தமாய் இருக்கிறவன் அல்ல, உள்ளான நிலையிலே அசுத்தமாய் இருக்கிறவன். நன்றாக கவனிங்கள். நீங்களும் நானும் ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் தேவன் நம்மை பாவ வாழ்க்கையாக்கிய எகிப்திலிருந்து மீட்டெடுத்தார்? தம்முடைய பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள் வந்திருக்கிற நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு நன்றாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த பரிசுத்தத்துல நடை போட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்க நினைக்கிற பல மனிதர்கள் நம்மை சுற்றிலும் வருவார்கள். வேதம் தெளிவாக மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே சொல்லுகிறது, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவைகள் தான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இவர்கள் அநேக நேரத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் நம்மை சுற்றிலும் வந்து தங்களுடைய கீழ்ப்படியாமையிலே நடந்து கொண்டே இருக்கிறபடியினாலே அவர்களுடைய கீழ்ப்படியாமை நம்முடைய வெற்றிகளை தடுக்கிற ஒன்றாய் மாறிவிடும். ஆகானை யோசித்து பாருங்கள். அந்த ஒரு ஆகானி நிமித்தமாக இஸ்ரவேலினுடைய முழு வெற்றியும் பாதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்னார், நீங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, குறிப்பாக எரிகோ என்னும் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரிக்க வேண்டும், அதில் இருக்கிற பொருட்களில் ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தேவன் தெளிவாக அவர்களுக்கு சொல்லியிருந்தும் ஆகானுக்கு ஒரு எகிப்திய வஸ்திரத்தின் மீது வந்த ஒரு மோகத்தின் நிமித்தமாக அவன் அதை எடுத்து வைத்து கொண்டான். இப்பொழுது கீழ்ப்படியாமையின் செயல் அசுத்தமானதிலே அவன் கை வைத்தபடியினால் அவனையும் அசுத்தனாக நிலைநிறுத்தினது மட்டுமல்ல, அந்த ஒரு அசுத்தனின் நிமித்தமாக இஸ்ரவேலினுடைய பரிபூர்ண வெற்றி அங்கே தடை பண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அசுத்தமானவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் வாழ்கிற கடைசி காலங்களிலே இப்படிப்பட்டவர்கள் அநேகராய் எழும்புவார்களாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும், எப்படி எனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள். இந்த அத்தனை வார்த்தைகளிலும் மையமானது என்ன என்று சொல்லி பார்த்தால், அது தங்களை மையப்படுத்துகிற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் மையத்திலிருந்து தேவனை சுற்றி நாம் வந்தால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும். ஆனால் என்றைக்கு நான் நடுவில் இருக்கிறேன், என் விருப்பங்கள், என் தேவைகள், என் மேன்மைகள், என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு தேவன்
நடுவிலிருந்து அகற்றப்பட்டு அவர் நம்மை சுற்றி வருகிறவராய் நாம் நினைக்கிறோம், அங்கே தான் அசுத்தம் நம் வாழ்க்கையிலே நுழைய ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாய் இருப்பார்கள் என்றும் வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவர் அவர்களை குறித்து மிக தெளிவான ஒரே எளிய வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஆண்டவர் சொல்லுகிறது தெளிவாக இருக்கிறது. வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், அவர்களோடு கூட உனக்கு எந்த விதமான சம்பந்தமும் தேவையில்லை, அவர்களை விட்டு விலகு. ஏன்? இவர்கள் உன் வெற்றியை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் உன்னை தோல்வி அடைய செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கிருபையா இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் அவர்களை அகற்றுவேன், அவர்களை எடுத்து போடுவேன். ஆண்டவர் எடுத்து போடும் பொழுது அவர் எடுத்து போடுவதற்கு அனுமதியுங்கள். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தினுடைய மிக முக்கியமான பாத்திரங்கள் எல்லாருமே தேவனுடைய மிக பெரிய ஆசீர்வாதம் அல்லது அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருந்த மிக மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்றை அவர்கள் விட்டு விலக வேண்டியது அவசியமா இருந்தது. அது மனிதர்களா இருந்திருக்கலாம், சூழ்நிலைகளா இருந்திருக்கலாம். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் முன்னே அவன் லோத்தை விட்டு பிரிய வேண்டியது அவசியமா இருந்தது. யாக்கோபை பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு முன்னே யாக்கோபு லாபானை விட்டு பிரிய வேண்டியது அவசியமா இருந்தது. ஆகானை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் யுத்தத்திலே தோல்வி அடைந்தது, மீண்டும் வெற்றி பெற வேண்டும். ஆனால் அந்த ஆகான் அகற்றப்பட்டால் ஒழிய இஸ்ரவேலுக்கு வெற்றி வராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்டவர்களை அகற்றும் பொழுது அவருக்கு நாம் விட்டு கொடுப்போமாக. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அது குறிப்பாக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. இதுதான் இந்த வசனத்திற்கு மிக முக்கியமான புரிந்து கொள்ளுதலின் திறவுகோல் என்று நான் சொல்வேன். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சில நேரத்திலே சிலரை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து அகற்றும் பொழுது தான் நாம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை அழித்து கொண்டு அவைகளை நிர்மூலமாக்குகிறவர்களாய் இவர்கள் நம்மோடு கூட ஒட்டி கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார், வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே நீ பார், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு வெறும் 3-4 தலைமுறைக்கு மட்டும் அதை கொடுக்கவில்லை. நாம் பார்க்கிறோம், அன்றைக்கு தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான் இன்று வரை இஸ்ரவேல் அந்த தேசத்திலே நிலைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இது வெறும் ஒரு சந்ததிக்கோ 2 சந்ததிக்கோ 3-4 தலைமுறைகளுக்கோ சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிந்து இன்றும் அந்த ஒரு வாக்குத்தத்தம், தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை தேவன் நம் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அதற்கு சில லோத்துக்கள் நம் வாழ்க்கையை விட்டு பிரிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சில நேரத்திலே இந்த லோத்துக்களை விடுவதற்கு நாம் தயங்குகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நாம் யோசிக்கிறோம், இவர்கள் நம் வாழ்க்கையை விட்டு போய்விட்டால், இவர்களை நான் போக அனுமதித்து விட்டால் என் வாழ்க்கையில குறைவு வந்துவிடும், அல்லது நான் குறைந்து போய்விடுவேன், இவர்களால் வரக்கூடிய சில நல்ல காரியங்கள் எனக்கு கிடைக்காமல் போகும், நான் பலவீனப்பட்டு போவேன் என்றெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் சொன்னாரானால் விட்டுவிடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவதற்கு இடம் தேவை என்பதினாலே தான் இப்படிப்பட்டவர்களை அவர் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மிக அழகாக வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள், நீ அவர்களை எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை மிகவும் பலமுள்ள வல்லமையான வார்த்தை. ஆண்டவர் எதை கொண்டு ஆணையிடுகிறார்? தன் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறார்.
அவருடைய ஜீவன் அழிவில்லாத ஜீவன், மாற்றமில்லாத ஜீவன், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஜீவன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த ஜீவனை கொண்டு அவர் ஆணையிடுவாரானால் இந்த வாக்குத்தத்தம் மாற்றமில்லாத வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறுகிற வாக்குத்தத்தமும் அல்ல, நிறைவடையாமல் தோல்வி அடைகிற வாக்குத்தத்தமும் அல்ல. நீங்கள் இதை பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வாக்குத்தத்தங்களே அது மக்களை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு அதனுடைய ஜன திரட்சி தான் அன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த சரீர பிரகாரமான ஜனங்களினுடைய அந்த ஒரு கூட்டம் தான் அவர்களுடைய பலமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பலம் என்ன? அது தேவனுடைய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த குமாரர் குமாரத்திகள் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது மிக அழகாக நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குமாரர் குமாரத்திகள் என்று சொல்லும்போது நம் பிள்ளைகள் நம்மை போலத்தானே இருப்பார்கள். நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் நம்மை போல இருப்பார்கள். இப்ப நம்ம கிட்ட இருந்தது அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இருந்தான். நம் வெற்றியை தடுத்து கொண்டிருந்தான். நமக்கு வரவேண்டிய காரியங்களை அவன் அழித்து போட்டு கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவனை அகற்றி விட்டு என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவியை கொண்ட, நம்மை போல தேவனை நேசிக்கிற, நம்மை போல தேவன் மேல் வாஞ்சை உள்ள மக்களை நம்மை சுற்றிலும் அவர் சேர்த்து கொண்டு வருகிறார் என்று வேதம் மிக அழகாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையை நான் ஆயத்தம் செய்யும் பொழுது அவர் சொன்னார், என் ஜனங்களுக்கு சொல்லு, இந்த வருகிற ஆண்டிலே வெறும் நான் ஊழியக்காரர்களை கொண்டு, பெரும் பெரும் ஊழியங்களை செய்கிறவர்களை கொண்டு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியை கொண்டும் நான் என் ராஜ்யத்தின் குமாரர் குமார்த்திகளை சேர்க்க போகிறேன். உங்கள் வாழ்க்கை பலத்தினாலே இடை கட்டப்படும் போது நீங்கள் எழுந்து உங்கள் பலனை தரித்து கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அசுத்தனையும் விருத்த சேதனம் இல்லாதவனையும் அகற்றி போடுவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது அநேகர் உங்களை தேடி வரப்போகிறார்கள். பிரியமானவர்களே, இது எழுப்புதலின் காலம், புதுப்பித்தலின் காலம். இந்த காலங்களிலே நம்மை தேடி மக்கள் வந்து தேவனை கேட்டு பெற்றுக்கொள்வார்கள். நம்மிடத்தில் வந்து கேட்பார்கள், உன்னிடத்தில் இருக்கிற வெளிச்சம் எனக்கு வேண்டும். இருளில் இருக்கிற நான் உன்னிடத்தில் தேவனுடைய வெளிச்சத்தை காண்கிறேன், இந்த வெளிச்சத்தை எனக்கு தரமாட்டாயா என்று நம்மை நோக்கி ஓடி வருகிற கூட்டம் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அசுத்தன், விருத்த சேதனம் இல்லாதவன், நம் வெற்றியை தடை செய்கிறவன், நம்மை தேவனுடைய காரியங்களிலே முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்துகிறவன் அகற்றப்பட வேண்டும் என்பதை மட்டும் மறந்து போகாதீர்கள். தேவன் இன்றைக்கு அந்த வார்த்தையை நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எப்படி நாம் இந்த பலத்தை தரித்து கொள்ள முடியும்? ஏன் இந்த பலத்தை நாம் தரித்து கொள்கிறோம்? ஏசாயா 52 அதிகாரத்தின் முதல் வசனத்திலே இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் இதன் தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் முந்தின அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாட்களிலே தான் இந்த வேத புத்தகங்கள் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிந்திருக்கிறது. ஆனால் இவைகள் எழுதப்பட்ட காலங்களிலே தீர்க்க தரிசனங்களாக ஒரே தீர்க்க தரிசனமாக இணைந்து எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆகவே இதனுடைய இணைப்பை நாம் வாசிக்க வேண்டும் என்றால் 51 22 23 வசனங்களிலே வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய உன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காடுகிறவர். தமிழிலே வழக்காட போகிறவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷைகளில் பார்க்கும் பொழுது வழக்காடி கொண்டிருக்கிறவர் அல்லது வழக்காடுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்காக வழக்காடுகிறவர் என்ன செய்ய போகிறாராம்? நம்முடைய கரத்தில் இருந்த தத்தளிப்பின் பாத்திரம் ஏற்கனவே நம் கையை விட்டு போய்விட்டது.
நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் அந்த பாத்திரம், தத்தளிக்க பண்ணின அந்த நியாய தீர்ப்பின் பாத்திரம், என்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் வந்தோமோ அது நம்முடைய கரத்தை விட்டு நீக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் அதை நம் கரத்திலிருந்து எடுத்து விட்டார். ஆனால் இப்பொழுது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள் பாருங்கள், உங்களுடைய வெற்றியை தடை செய்கிற, உங்களை நிர்மூலமாக்குகிற, உங்களை நாசமாக்குகிற அந்த நபர்களுடைய கையிலே அவர் கொடுப்பாராம். கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு எப்படி உங்களை குனிந்து முதுகை வீதியாக்கி உங்களை மிதித்தார்களோ, வீதியின் சேற்றை போல அவர்கள் மிதிக்கப்படும் காலம் வந்தாயிற்று. தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தம் இதுதான். இனி உன்மேல் பலவந்தம் செய்தவன் பலவந்தம் செய்ய முடியாதபடிக்கு அவனை நான் அகற்றினேன், தோல்வி அடைய செய்தேன், உன்னையோ என் வெற்றியினாலே நிரப்புவேன். இனிமேல் உங்களை நோக்கி சத்துருக்கள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்போது பயப்படாதீர்கள். தேவனை நோக்கி கூக்குரலிட்டு ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கேட்காதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பலன் கொண்டு நான் எழும்புவேன் என்று எழும்பி சத்ருவை பார்த்து பேசுங்கள். அசுத்தனே, விருத்த சேதனம் இல்லாதவனே, உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை, உனக்கு என்னிடத்தில் இடமில்லை, உன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு என்று கட்டளை கொடுங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்களை விடுதலையாக்கி தம் வெற்றியினாலே உங்களை நிறைப்பார். God will fill you with his strength and his victory. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற அவருடைய பலன், அவருடைய மகிழ்ச்சியை உங்களுக்குள் கொண்டு வரும். அவருடைய மகிழ்ச்சியினாலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்றைக்கு அந்த வெற்றியை தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து 2024 பலவீனர் அல்ல, நாங்கள் கிறிஸ்து இயேசுவினால் பலவான்கள் என்று நீங்கள் சொல்லி எழும்பத்தக்கதாக தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவரே, இதை நிறைவேற்ற வல்லவராய் நீர் இருக்கிறக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் அல்ல கர்த்தாவே, உம்முடைய கரமே இதை எங்களுக்காக செய்து முடித்ததுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எழும்பி எங்கள் பலனை தரித்து கொள்வதுதான் என்று நீர் சொல்லுகிற வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரையில் எங்களை தோல்வி அடைய செய்த, எங்களை தோற்கடித்த காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே அகற்றி போட்டு எங்களை உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய பலத்தினாலே இடைக்கட்டுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் எழுந்து விருத்த சேதனமும் அசுத்தனும் எங்களை விட்டு நீக்கப்பட்டது நிமித்தமாக தாப்பனே, இதுவரையிலும் எங்களை தோல்வி அடைய செய்து கொண்டிருந்த காரியங்கள், இதுவரைக்கும் எங்களை தோற்கடித்து கொண்டிருந்த காரியங்கள் எங்களை விட்டு அகற்றப்பட்டு இருக்கிறதை நாங்கள் கண்டு நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எழுந்து கொண்டு உம்முடைய பலனை தரித்து வெற்றியை பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறக்காய் நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் படியே தாப்பனே, இவர்கள் எங்களை விட்டு அகற்றப்படும் பொழுது இதோ ஒரு புதிய சந்ததியை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு சந்ததியை நீர் எழுப்புவீர், எங்கள் பக்கமாய் கொண்டு வருவீர் என்று சொல்லுகிறீர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். அந்த சந்ததி வரும் பொழுது அவர்களுக்குள் கிறிஸ்துவை விதைத்து அவர்களை உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றும் கிருபையை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குள்ளும் கர்த்தர் வைப்பீராக. ஆண்டவரே, இனி நாங்கள் அல்ல, நீர்தான் மேன்மை அடைய வேண்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ராஜா. அந்த ராஜ்யத்துக்காக, அது நீதிக்காக ஓடுகிற மக்களாக எங்களை மாற்றுங்க. அப்பொழுது எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறபடியே நடக்கும் என்பதற்காக நன்றி. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென்.